குட்டீஸ், நாம் இன்று பார்க்க போவது காமெடி கலந்த ஒரு குட்டி கதை. வாங்க கதைக்குள் போகலாம். ஹோம்ஒர்க் கும்பலின் ரகசியம். ஒரு பள்ளியில் அர்ஜுன் என்ற ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன். ஆனால் ஹோம்ஒர்க் மட்டும் செய்ய அவனுக்கு பிடிக்காது. ஒரு நாள் டீச்சர் பெரிய ஹோம்ஒர்க் கொடுத்தார். அர்ஜுன் வீட்டுக்கு போய் புத்தகத்தை திறந்து பார்த்ததும், ஐயோ, இதை எல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்று முகம் சுளித்தான். அதற்கு பிறகு ஹோம்ஒர்க் செய்யாமல் அவன் டிவி பார்த்தான், சாப்பிட்டான், விளையாடினான். ஹோம்ஒர்க் மட்டும் செய்யவே இல்லை. மறுநாள் பள்ளியில் டீச்சர், ஹோம்ஒர்க் எல்லாரும் செய்து வந்தீங்களா என்று கேட்டார். அர்ஜுன் மெதுவாக எழுந்து, மிஸ், நான் செய்ய நினைத்தேன். ஆனால் என் வீட்டில் உள்ள பூனை புக் மேல தூங்கிட்டது என்று சொன்னான். அனைத்து மாணவர்களும் சிரித்தார்கள். டீச்சரும் சிரித்துக்கொண்டு, சரி, பூனை தூங்கினா நீ என்ன பண்ண என்று கேட்டார். அர்ஜுன், நான் அதை தொந்தரவு பண்ணல மிஸ், அது கியூட் தூங்கிட்டு இருந்தது. டீச்சர் உடனே, அப்படியா, அப்போ நான் பூனைக்கும் மார்க்ஸ் கொடுக்கணுமா என்று கேட்டார். இதை கேட்ட மாணவர்கள் எல்லோரும் சிரித்தார்கள். அடுத்த நாள் மீண்டும் அவன் ஹோம்ஒர்க் செய்யாமல் வந்தான். டீச்சர் கேட்டார், இன்னைக்கு என்ன ரீசன் சொல்ல போற அர்ஜுன்? அவன் உடனே, மிஸ், நேற்று பூனை, இன்று நாய் புக் எடுத்துட்டு ஓடி போச்சு என்று சொன்னான். டீச்சர் சிரித்துக்கொண்டு கேட்டார், உன் வீட்டு செல்லப்பிராணிகள் எல்லாம் படிக்கிறதா, இல்லை நீ படிக்கிறாயா? அர்ஜுன் வெட்கப்பட்டான். கிளாஸ் முழுக்க மாணவர்கள் சிரித்தார்கள். அந்த நாள் மாலை அவன் வீட்டுக்கு போய் உண்மையிலேயே புக் எடுத்தான். ஆனால் உடனே அவன் நண்பன் ஃபோன் பண்ணி விளையாட வர சொன்னான். அர்ஜுன் நினைத்தான், இன்று மீண்டும் ஹோம்ஒர்க் செய்யலன்னா நாளையும் ரீசன் சொல்லணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஆரம்பித்தான். அப்புறம் அம்மா வந்து, வா, இன்று ஹோம்ஒர்க் செய்யறியா என்று கேட்டாங்க. அதற்கு அர்ஜுன் சொன்னான், ஆமாம் அம்மா, இல்லனா நாளைக்கு நம்ம வீட்டுல யானை வந்து புக் எடுத்துட்டு போச்சுன்னு தான் டீச்சர் கிட்ட சொல்லணும். இதை கேட்ட அம்மா சிரித்தார்கள். மறுநாள் பள்ளியில் டீச்சர் ஹோம்ஒர்க் செக் பண்ணினார். அர்ஜுன் நீட்லி செய்து வந்திருந்தான். டீச்சர் ஆச்சரியமாக, வாவ், இது யாரு செய்தது என்று கேட்டார். அர்ஜுன் சிரித்துக்கொண்டு, மிஸ், இந்த தடவை நான் தான் செய்தேன். என் செல்லப்பிராணிகள் எல்லாம் லீவ் எடுத்துட்டாங்க என்றான். கிளாஸ் முழுக்க பெரிய சிரிப்பு. டீச்சர் அவனை பாராட்டி, இப்படி தினமும் செய்தா நீ தான் கிளாஸ் டாப்பர் என்று சொன்னார். அர்ஜுன் நண்பர்களை பார்த்து, ரீசன் சொல்லுறது ஈஸி, ஆனா செய்து முடிச்சா தான் சூப்பர் ஃபீலிங் என்று சொன்னான். அந்த நாளிலிருந்து அவன் தினமும் ஹோம்ஒர்க் செய்ய ஆரம்பித்தான். ஆனால் காமெடியா பேசுற பழக்கம் மட்டும் மாறல. சின்ன கருத்து, வேலையில் இருந்து தப்பிக்க ரீசன் தேடுறதுக்கு பதிலா செய்து முடிச்சா தான் நம்மளே ப்ரவுட் ஃபீல் பண்ணுவோம். அதனால நீங்களும் இனி உங்க டீச்சர் கிட்ட காரணம் சொல்லாம ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்.